ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறது 7ஆம் வகுப்பு கணிதம் 3ஆம் பருவம் 4வது பாடம் பார்த்தீங்கன்னா வடிவு. இவற்றை முயல்க. பேஜ் நம்பர் பார்த்தீங்கன்னா 81ல் இந்த 2 கொஷின் கேட்டிருப்பாங்க. அதுக்கு ஆன்சர் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஷின் பாருங்கள். கீழ்காணும் படம் ஒவ்வொன்றிலும் எதிர்ப்பு கோட்டை வரைக. நம்ம கோடு தான் வரையணும். பாருங்க, இந்த படம் கொடுத்துக்கிறாங்க. அப்போ இதுக்கு எதிரொலிப்பு கோடு பார்த்தீங்கன்னா இந்த சென்டரில் கட் ஆகும். அப்போது நீங்கள் இந்த மாதிரி கோடு போட்டுருங்க. இந்த மாதிரி டாட் நீங்கள் வரைச்சிங்கன்னா இதுதான் இதுக்கு எதிரொலிப்பு கோடு. இதுதான் இதுக்கு ஆன்சர். இந்த கோடு போடுறது தான் ஆன்சர். அடுத்தது இதில் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான். இது ஒரு படம்னா இதுக்கு சென்டரில் கட் ஆச்சுன்னா இதுக்கு எதிரொலிப்பு இது. அப்போ இதுக்கு கோடு இந்த மாதிரி போட்டுக்கோங்க சென்டரில். அதே மாதிரி இதுக்கும் கோடு வந்து இங்கே சென்டரில் கட் ஆகும். புரிஞ்சுதுங்களா? அவ்வளோதான் இது ஆன்சர். அடுத்தது 2வது கொஷின் பாருங்கள். கொடுக்கப்பட்ட எதிரொலிப்பு கோட்டை பொறுத்து கொடுக்கப்பட்ட வடிவத்தை எதிரொலிப்பு செய்க. இந்த மாதிரி கொத்துக்கிறாங்க. இதே மாதிரி இந்த சைடும் நம்ம வரையணும். அப்போது இதுலேருந்து ஏலேருந்து ஸ்டார்ட் ஆகுதுங்களா? இங்கே பின்னா இது ஏ டேஷு, இது பி டேஷுன்னு வரும். அப்போது இந்த கோடு வந்து இப்படி இணைக்கணும். இந்த இடத்துல வரும். அடுத்தது சி பாருங்கள். இந்த இடத்துல 1 விட்டுட்டு அதே மாதிரி இங்கே 1 விட்டுட்டு அப்போ இந்த இடத்துல வரும் உங்களுக்கு. அதுக்கப்புறம் டி பாருங்கள். கீழே இருந்து 1னா இங்கே வரும். அப்போ இந்த கோடு நீங்கள் இப்படி இணைச்சிடணும். அப்போது இது பார்த்திங்கன்னா ஏ டேஷு, இது பி டேஷு, இது சி டேஷு, இது டி டேஷ். புரிஞ்சுதுங்களா? இதுக்கு எதிரொலிப்பு படம் வந்து இதே மாதிரி தான் வரும். புரிஞ்சுதுங்களா? அவ்வளோதான் இதுக்கு. இவற்றை முயல்களே இருந்தது. 2 கொஷினுமே ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டோம். புரிஞ்சுதுங்களா?